வணக்கம் மக்களே, இந்த இருட்டுக்குள்ள எங்கடா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நேற்றைய தினம் மாத்தளி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த தேர் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு. சோ இந்த தேர் திருவிழாவுக்கு நான் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு போக போறேன். எல்லா வீடியோலையும் என்னடா இந்த புள்ள 5 வருஷத்துக்கு பிறகு போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அது வரைக்கும் என்ன செய்ய, நான் வேலையில இருந்தாலும் பிஸி போக முடியல. ஃபேமிலியோட இந்த டைம் நான் தேர் திருவிழாவுக்கு போனேன். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஊர்ல, அதுவும் நைட்டு 12 மணிக்கு பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. எல்லாமே தேர் திருவிழாக்கு போற கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. சோ பஸ் வந்துச்சு. ஆட்கள் ரொம்ப ரொம்ப கூட சன நெருக்கடியா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த பஸ்ல போய் ஆகணும் அப்படின்றதுக்காக பஸ்ல ஏறி நாங்க போனோம். பஸ்ல போகும்போது நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நம்ம எல்லாம் முன்ன பஸ்ல ஏறி போனோம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் வயசானவங்க குழந்தைகளை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா சீட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கவங்கன்னா அப்படி இல்ல, ஹெல்ப் மைண்டே இல்லாம இருக்கிறாங்க. நேற்று தினம் போகும்போது அம்மம்மா ரொம்ப வயசு, ஆனா அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு சண்டை போடுறாங்க, முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே இல்ல, ஆனா ஒரு சில ஆட்கள். சோ நாங்க எப்படியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாத்தளியை ரீச் பண்ணிட்டோம். அங்க சரியான சன நெரிசலா இருந்துச்சு. குழந்தைகள் முதியோர்கள் எல்லாமே கட்டாயம் பார்த்து பக்குவமா கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான் இது. ஏன்னா காணாம போனாங்க அப்படின்னு சொன்னா எங்க போறது எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம இருக்கும். ஏன்னா மாத்தளை அப்படின்றது எந்த சந்துக்குள்ள போனாலும் ஒரே சந்துக்குள்ள போற மாதிரி தான் தோணும். அது போய் பழக்கப்பட்டவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிருச்சு. நாங்க போன உடனே தேரை பார்த்தோம். பஞ்சரத பவனி ஊர்வலம் வந்துட்டு இருந்துச்சு. எல்லா மக்களுமே வடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்க அடிக்கடி பார்த்த விஷயத்த வருஷ கணக்குக்கு பிறகு பார்க்கும்போது அதோட ஃபீல் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சன நெரிசல் அதிகமா இருந்துச்சு தேர்கிட்ட. அதனால நாங்க போகல. தூரமா இருந்து கும்பிட்டுட்டு பூஜை எல்லாமே கொடுத்துட்டு அங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் தேரை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நாங்க அங்கனக்குள்ள இருந்து கோவிலுக்குள்ள போறதுக்கு நாங்க ரெடி ஆகணும். போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்னை கண்டு கதைச்சிங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேர்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு நான் அம்மா அக்கா பாபா எல்லாருமே கோவிலுக்குள்ள போனோம். கோவிலுக்குள்ள போகும்போது பாருங்க கோபுரம் எவ்வளவு அழகா இருக்கு. நாங்க டெய்லி பாக்குற ஒரு விஷயம் தான், ஆனா இந்த மாதிரி திருவிழா காலங்கள்ல எவ்வளவு அழகா ஜொலிக்குது பாருங்க. ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த நாட்கள் எல்லாம். இல்ல கோவிலுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா மக்களும் அப்படியே ஒரு பக்கமா சுத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. சில ஆட்கள் தூர இடங்கள்ல இருந்து வந்தவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவில் மண்டபங்கள்லயும் அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லயும் தங்கி இருந்தாங்க. இந்த சிவலிங்கம் திறக்கப்பட்டதுல இருந்து ரொம்ப நாளா இதை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கான சான்சஸ் கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கோவிலை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த வியூல சூப்பரா இருந்துச்சு. பல தடவை பார்த்த ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியான காலங்கள்ல இந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? கோவிலுக்குள்ள கூட அவ்வளவு சனரீசல். ஏன்னா எல்லா ஆட்களுமே சில பேர் கோவிலுக்குள்ளேயும் இருக்கிறாங்க, மண்டபத்துக்குள்ளேயும் கோவிலை சுற்றியும் இருந்தாங்க. நாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவிலை சுற்றி ஒரு சுத்தலாம் போட்டுட்டு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடும்போது இந்த வீடியோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப அழகா இந்த கோவிலோட இந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ நாங்க சாமி கும்பிட்டாச்சு, கோவிலை சுத்தி பார்த்தாச்சு, அங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாச்சு. அடுத்து என்ன பர்ச்சேஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக முதல்ல என்ன சாப்பாடு கடையை தான் தேடுவோம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பானிபூரி டேஸ்ட் பண்ணினேன். சூப்பரா இருந்துச்சு. இது நானும் என்னோட அக்காவும், எஸ் நாங்க ட்வின்ஸ் பேபிஸ். சோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். எனக்கானது, அம்மாவுக்கானது, பாபாவுக்கானது எல்லாமே வாங்கணும். பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு இந்த டைம்ல அதாவது இந்த வார் டைம்ல பஸ் எல்லாமே குறைவு அப்படின்றதால 5 மணி பஸ்க்கு நாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கபரகல பஸ் எடுத்தாச்சு. சிடிபி பஸ்ல ஏறணும். பஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த டைம்லயும் பாருங்களே நம்ம தமிழ் பாட்டு போடுறாங்களே சிடிவி பஸ்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம். பாட்டை நீங்களே கேளுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் மாத்தளை தெருக்கு வந்திருந்தீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க.